உங்களுக்கு அடையாளத்தை தந்த படம்னா அது மாதிரி அந்த அந்த எண்ணம் எனக்கு நடிக்கிற மாதிரி இல்லை, ம் சும்மா சாதாரண யதார்த்த வாழ்த்துக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான். ம் கஜா எங்கே பாரு போயிடுவேன். அப்புறம் சைக்கிள் ஓட்டுவேன், பாண்டியராஜனை கூப்பிட்டு பாண்டி கஜா பையனை கூப்பிடு, ம் டைலாக் சொல்லுவார், டப்புன்னு சொல்லிடுவேன். ம் ஒரு சீனில் என்னடா வாயா சின்ன வாத்தியார, சின்ன ஆசான் சின்ன வாத்தியாரம்பாங்க அம்பிகா, என்ன கஞ்சி வேணும் அப்படியா, இந்த 2 இட்லி கொடுத்து அனுப்புவாங்க, நீ சாப்பிட்டுட்டு கல்லாப்படி என்னம்மா இட்லி மேலே இருந்து கீழே வருது கீழே போகுது. அதே மாதிரி சுண்ணாம்பு கேட்டு வருவேன். ஒரு பரணாயிரம் ஏங்க அவர் சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் நேற்று அவங்க அம்மாவுக்கு பணம் வேணும்னு ரத்தத்தை கொடுத்துட்டு ஒன்று அனுப்புவோம், சிம்பத்தி வரும். அப்போ என்னையா இப்படி இருக்கான், சரி விடு, ஒரு பொண்ணு மனசை புரியாத இவரெல்லாம் எப்படியோ நாளைக்கு மியூசிக் டைரக்டர் ஆகி கிளிக்க போகிறாருமா. அவர் ஒரு டியூப்லைட்டுங்க, அவர் நிலைமையில் நான் இருந்து என்கிட்ட உங்களை மாதிரி ஒரு பொண்ணு நடந்துச்சுன்னா இன்னும் மட்டும் பீச்சு சினிமா பார்க்குன்னு கூட்டிகிட்டு போய் ஒரு செட்டப்பே பண்ணியிருப்பாங்க. ஒன்று உன் வயசுக்கு இதெல்லாம் பேசலாமாம்பாங்க. அப்போ நான் உங்கள் வயசுக்கு என்கிட்ட இதெல்லாம் கேட்கலாமா, தப்பு தான்டா தப்பு தான். வசந்தினி ஒரு ஐடியா சொல்கிறேன், என்னடா ஒரு மியூசிக் டீம் போடுற மாதிரி ஒரு பாட்டை எழுதி கொடுங்க. என்னடா எழுதுறது, எனக்கும் உனக்கு தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம். போய் கூடுவார். நம்ம ஆசான் பிரேம் நசீர் கேரளாவில் ஹீரோ, அவர் மாதிரியான்ட்டு எனக்கும் 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 உனக்கு தான் வருது. ஒன்று அம்பிகை பார்த்தீங்கன்னா நீ ஒரு வாத்து என்கிட்ட சொல்லி பிரச்சனை, ஓ சாங்கான்னு எனக்கு இது வாத்து, நான் வாத்துன்னு சிரிப்பேன். நான் பாட்டு அடுத்த சீன் அந்த மலையாள வசனம் பேசியிருந்தீங்க, யார் அந்த மலையாள வசனம்லாம் சொல்லி கொடுத்தாங்க? அங்கே அசோசியேட் டைரக்டர் ஒருத்தர் வயசானவங்க நாங்கள், அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஆசான் அது குருநாதர், அது மலையாளத்தில் ஆசான். அவர் பாலக்காடு மாதம். அதே மாதிரி ஒரு கடை வச்சுருப்பேன், ஆசா வந்துடுவார், எடா கோபி இவட கடை திருடி திருடி கடை வைப்பேன். என்னடா இது, எங்கள் ஆசா வந்துருக்கான், போய் டீ வாங்கிட்டு வராமல். வயசான எப்படி, நீ சும்மா இல்லையா, எனக்கு வந்து கொஞ்ச நாள் டைம் கொடு, நானே ஒரு படம் எடுக்கிறேன், உனக்கு மியூசிக் டைரக்டர் சான்ஸ் கொடுக்குறேன். நான் கோபி வந்து டிக்கெட் எடுக்கல, பாலக்காட்டுலேருந்து சென்ட்ரல்லேருந்து தான் டிக்கெட் எடுத்தோன்னே அவர் வந்து ராஜேஷ் மிஸ்டர் பாலக்காடு மாதிரி நீங்கள் நான் படம் எடுக்கிறேன், உங்களுடைய மியூசிக் டைரக்டர் உடனே கூப்பிட்டு போயிடுவார். போனோடனே இந்த டியூன் சொல்லுவார், இந்த மாதிரி உடனே பேரர் வருவார், 2 ஆப்பிள் ஜூஸ் கொண்டாயாமல். இப்போ தானே நம்ம டியூன் போட ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே புதுசாக படம் எடுக்கிறான், காசை உணவு தரல, ஜூஸாக சாப்பிட்டு உடம்பு தேதிக்கும். அது ஒரு அருமையான சீன்.